வணக்கம், எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் செய்கிற ஒரு இனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன இனம், அதோட நன்மைகள் என்ன மாதிரி என்னதை பற்றி பார்ப்போம் வாங்க. மகா இடுப்பலம விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு மிளகாய் இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இனத்தை நீங்கள் பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு என்ன இனம்னு தெரிஞ்சதுண்டா வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது மகா இடுப்பலம விவசாய ஆராய்ச்சி நிலையத்தால் வெளியிடப்பட்ட MICH ஹைப்ரிட் 1 என்ற இனத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இயல்புகளை பற்றி பார்ப்போம். என்னென்னா இது ஒரு இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட ஒரு அதிசிறந்த ஒரு மிளகாய் இனமாக காணப்படுது. 75 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மிளகாய் இனம் வளரக்கூடியது. இந்த MICH என்று சொல்கிறது MI என்றா அது கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலைய மகா இடுப்பலம, CH என்றா சில்லி என்றதை குறிக்குது. ஹைப்ரிட் 1 என்று இதை சொல்லுவோம். MICH இந்த இதில் விளைச்சல் மிக அதிகமாக காணப்படுது. அதாவது இது சாதாரணமாக எங்களோட உலர் விளையம், அதாவது முல்லைத்தீவு பிரதேசங்களில் 8 தொடக்கம் 12 மெட்ரிக் டன் விளைச்சலை இது காட்டி கொண்டிருக்குது. ஒரு சிறந்த இனம். மற்றது நீண்ட காலத்துக்கு நின்று காய்க்கக்கூடிய இனமாகவும் இருக்குது. அதை தவிர இல்லை மிளகாய் செய்கையில் அதிகளவாக வார நோயண்டா இந்த இலைச்சுருட்டல் நோய் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த இலைச்சுருட்டல் நோய்க்கும் இந்த MICH ஹைப்ரிட் 1 இனம் கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மையாக இருக்குது. வராதண்டு இல்லை, ஆனால் கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மையாக இருக்கும். மற்றது 8 மாத காலம் மட்டும் நாங்கள் சரியான பராமரிப்பு 8 மாத காலம் மட்டும் இது நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காய்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ சைஸாக இருக்குண்டு. நல்ல நீளமாக காய்கள் வரக்கூடியது. கொஞ்சம் ஷேப்புகள் கொஞ்சம் நெளிஞ்சு அப்படி நீளமாக வரக்கூடியது. பச்சை கலரில் வராது, லைட் பச்சை கலரில் இந்த காய்கள் இருக்கும். நல்லா நிறநிற்கும். இந்த காயும் நல்லா நாங்கள் முத்தை விட்டு பிடிங்கிற நல்லா நிறக்கு நிற்கும். நீங்கள் இந்த மரங்களை பார்த்தாலே விளங்கும் அந்த விளைச்சல்களை பற்றி. இது ஒரு சிறந்த இனமாக காணப்படுது. இலங்கையில் காணப்படுற ஒரு சிறந்த இனம். இந்த இனத்தை அடையாளம் காண்றது மிக இலகுவாக இருக்கும். என்னென்னா இந்த ஒவ்வொரு கணு இடையிலையும் இந்த ஒரு ஊதா கலர் இது இந்த இனத்துக்கு இருக்கும். இதான் இந்த இனத்தின் அடையாளம் காண்றதுக்கான ஒரு சிறந்த இயல்பாக காணப்படுது. நீங்கள் பார்த்தா விளங்கும் இந்த ஒரு கணு இடையிலையும் இந்த ஊதா கலரில் இது காணப்படுது. நீங்கள் இந்த MICH மிளகாய் பயிற்சிய விவசாயியாக இருந்தீங்கன்னா இந்த MICH ஹைப்ரிட் 1 ஒரு சிறந்த இனமாக நீங்கள் தெரிவு செய்யலாம். ஆனால் என்ன, நீங்கள் தெரிவு செய்ய 1-2 விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கும். என்னென்னா இப்போ இந்த மார்க்கெட் டிமாண்ட் அதிகம். அதாவது கிலோ 1 கிலோ விதை இந்த விலை 1,80,000 தொடக்கம் 2,20,000 ரூபா வரைக்கும் போகுது. அதனால் மார்க்கெட்டில் சந்தையில் பல போலியான வர்க்கங்களை நாங்கள் இதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையான கம்பெனிகளில் இல்லாட்டி விவசாய திணைக்களத்திட்டேருந்து இந்த விதைகளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக உங்களோட விவசாயத்தை கொண்டு போகலாம். மிகச்சிறந்த ஒரு இனமாக இது காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக தான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்ரி வித் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.